அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் என்று சொல்லப்படுது. சிறுவர் உரிமை மீறல் நல்ல விஷயம் என்றா இங்கேயும் நல்ல விஷயம்தான், அங்கேயும் நல்ல விஷயம்தான். சைன் லாங்குவேஜ், அதாவது வாய் பேச முடியாதவர்களுக்கான அந்த மொழியிலையும் இந்த போராட்டம், இந்த கோஷங்கள் முகங்கள் வேற போராட்டங்கள்ல காணாத முகங்களாக இருக்கிறது. ஒரு தனியார் கோவிலுக்காக அந்த மாநகர சபை அந்த வீதிகளை, திருவிழா நேரங்கள்ல அந்த வீதிகளை மூடப்படுறது தொடர்பாக அசைவம் சாப்பிடுவர்களுக்கு எதிரான போராட்டமாக, எதிரான ஒரு வாதமாக இந்த வாதம் சபையில ஒழுப்பி வச்சு இருக்கிற இடம் புனித பூமி என்றா ஏனைய கோவில்கள் இருக்கிற இடங்களும் புனித பூமி தான். போராட்டம் தொடரும். சின்னப்படி சொந்தங்கள் எல்லாருக்குமே வணக்கம். தொடர்ந்து நீங்கள் நாங்க போடுற வீடியோவுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணி கொண்டு வாரீங்க. சப்ஸ்கிரைபர் நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே வருது. எல்லாருக்கும் நன்றி. தொடர்ந்து இப்படியான விஷயங்களை செய்யறதுக்கு நீங்கள் எங்களுக்கு ஆதரவா இருக்கணும் என்று கேட்டுக்கொண்டு இன்றைக்கு முக்கியமான விஷயத்தை பற்றி கதைக்க போறோம். அதாவது நேற்று ஒரு போராட்டம் நல்லூர் பகுதியில நடந்திருக்குது. அதாவது இந்த நல்லூர் பிரதேசத்தை புனித பூமி என்று சொல்லுவீங்க. அப்ப அதை சூழ உள்ள இடங்கள்ல இந்த அசைவ சாப்பாட்டு கடைகள் போடுவதை நிப்பாட்ட சொல்லி ஒரு போராட்டம் நடந்திருக்கு. அசைவ சாப்பாட்டு கடை அந்த பகுதியில திறந்திருப்பதாகவும் அதை மூட சொல்லி அதுக்கு எப்படி அனுமதி கொடுக்கப்பட்டது என்று கோரி மாநகர சபைக்கு எதிராக ஒரு போராட்டம் நடைபெற்றிருக்குது. அப்ப அதை பற்றி தான் நாங்கள் பார்க்க போறோம். Shame on you! This is an illegal business. Just check your documents. Go to the court. You are going to go to the court. Shame on you! Shame on you! For the Sinhalese community. Shame on you! This multinational company. Shame on you! கடவுள் நம்பிக்கையும் இந்த போராட்டங்களும் ஒரு எதிரெதிர் பக்கமா தான் காணப்பட்டு கொண்டு இருக்குது. இப்ப உதாரணத்துக்கு இந்த காப்பாத்துறதுக்கு யாருமே இல்லை, எங்களுக்கு கதியென்று யாருமே இல்லை, நீ கடவுள் கூட வரமாட்டார், நாங்கள்லாம் போராடி எங்களோட உரிமையை பெறணும் பண்ற ரீதியில தான் இந்த போராட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டது. ஆனா இன்றைக்கு அந்த கடவுளை காப்பாத்துறதுக்காண்டி, கடவுளோட நிலத்தை காப்பாற்றுறதுக்காண்டி போராட்டம் நடக்கிறது அதுவே ஒரு நகைச்சுவையாக தான் இருக்குது. அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் என்று சொல்லப்படுது. அப்ப அதை நம்பினா தெய்வம் நின்று கொள்ளும் என்ற நம்பிக்கையோட அதை கடந்திருக்கலாம். 4-5 வருஷத்துக்கு முன்னர் ஒரு மேதின போராட்டத்துல ஒரு சிறுவன் ஈடுபட்டிருந்ததை பயங்கரமா விமர்சிச்சு இருந்துச்சு. நம்ம இது சிறுவர் உரிமை மீறல் அப்படி இப்படி என்று சொல்லி அதை விமர்சிச்சு நிறைய கட்டுரைகள் எல்லாம் வந்திருந்துச்சு. ஆனா இன்றைக்கு இந்த போராட்டத்துல அதுல ஒரு சிறுவன் ஒரு பதாகையை தாங்கி அதுல நின்று இருக்கிறார். இதை நாங்கள் எப்படி பார்க்க போறோம்ன்ற கேள்வி இருக்கு. அங்க விமர்சிச்சவர்கள் இங்க வாய்மூடி அதை ஒரு நல்ல விடயமா பார்க்கணும். அப்ப போராட்டத்துக்கு சிறுவர்கள் இணைவது, அதை இயல்பாக அவர்கள் இணைவது நல்ல விஷயம்டா இங்கேயும் நல்ல விஷயம்தான், அங்கேயும் நல்ல விஷயம்தான். ஆனால் அது சிறுவர் உரிமை மீறலண்டா இங்கேயும் அது சிறுவர் உரிமை மீறலாம், அங்கேயும் அது சிறுவர் உரிமை மீறலாகத்தான் பார்க்கப்படும். பண்பாடு கலாச்சாரங்களை காப்பாற்ற இடத்துல இப்படி ஒரு மிக அவதூறான ஒரு செயற்பாடு நடந்திருக்கிறது மன்னிக்க முடியாத குற்றம். இல்லாட்டி இதை நாங்கள் முற்று முழுதாக ஏற்றுக்கொள்ள கூடாதான அப்படி இல்லை. இதுல நல்ல விஷயங்களும் இருக்குது. ஏனென்றா ஒரு மத நல்லிணக்கம் என்ற விஷயத்தை பற்றி பேசுபொருளாம். மத நல்லிணக்கத்தை குழப்பாது என்ற மாதிரியான துணிப்பொருள்ல கோஷங்கள் இருந்த இந்த போராட்டத்தின் ஒரு நம்பிக்கையான விஷயங்களா காணப்படுது. பார்த்தீங்கன்னா போராட்டத்துல கூச்சலிட்டு கத்தி போராடுவினா. அப்ப அந்த நேரத்துல இந்த வாய் பேச முடியாதவர்கள், மாற்றுத்திறனாளிகள் அதுல பங்கு பெற்றது சரியான குறைவா இருந்தது. ஆனா இந்த போராட்டத்துல அதாவது சைன் லாங்குவேஜ், அதாவது வாய் பேச முடியாதவர்களுக்கான அந்த மொழியிலையும் இந்த போராட்டம், இந்த கோஷங்கள் கூறப்பட்டவை மிகவும் ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விடயமாக காணப்படுகிறது. அந்த போராட்ட வடிவங்கள் வலுப்பெற்று வருது. இலங்கையில இந்த போராட்ட வடிவங்கள் வலுப்பெற்று வருகிறன்றதுக்கு இது ஒரு சின்ன உதாரணமாக இருக்கு.
நிறைய பிரச்சனைகள் வந்து போய்கொண்டிருக்கு. நிறைய போராட்டங்கள் வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. கொழும்பிலையும் சரி, இங்கேயும் சரி, எல்லா இடத்துலையுமே நிறைய பிரச்சனைகள் வந்து இருக்குது. அப்ப இதுகளுக்கு எல்லாத்துக்கும் நாங்க முன்னுரிமை கொடுக்காம இந்த விடயத்துக்கு, அதாவது ஒரு குறுகின ஒரு மதத்துக்கான போராட்டம் இல்லாட்டி ஒரு நகருக்கான அந்த போராட்டங்கள்ல வந்து ஈடுபடுகிறதும் அதை நாங்கள் பெருசா தூக்கி கதைக்கிறதும் எவ்வளவுக்கு இந்த விடயம் நல்லது என்றதை நாங்க பார்க்கணும். இந்த போராட்ட களத்துல இருந்தவர்கள் எல்லாருமே இந்த போராட்ட காலத்துல கலந்து கொண்டதை நாங்க புல சொல்லலாம். ஆனா இந்த போராட்ட காலத்துல கலந்து கொண்டவர்கள் ஏனைய போராட்டங்களையும் பங்கு பெற்ற வேணும். ஏன்னா இந்த முகங்கள் வந்து வேற போராட்டங்கள்ல காணாத முகங்களாக இருக்கிறது. அப்படி இல்லாம ஏனைய போராட்டங்களையும் அவை பங்கு பெற்றுறதால இந்த விஷயத்துக்கும் ஏனையவர்களிடமிருந்து ஒரு பலத்தை கூட்டிக் கொள்ளலாம் என்ற ஒரு விமர்சன பார்வையை நாங்கள் முன்வைக்கக்கூடிய மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்போ கடந்த காலங்களில் வந்து பெரிய விமர்சனம், அது நீதிமன்றத்துக்கும் ஒரு வழக்கு போயிருந்தது வந்து ஒரு தனியார் கோவிலுக்காக அந்த மாநகர சபை வந்து அந்த வீதிகளை, திருவிழா நேரங்கள்ல அந்த வீதிகளை மூடப்படுறது தொடர்பாக வந்து ஒரு சர்ச்சையும் எழும்பி இருந்தது. தனியார் கோவிலை மையப்படுத்தி இந்த செயல்கள் வந்து நடைபெறுகிறது என்பது எவ்வளவு சமூக ஆரோக்கியமான விடயம் என்றதை பற்றி நாங்கள் யோசிக்கணும். அதே நேரம் இந்த கோவில் இல்லாம ஏனைய கோவில்கள் இருக்குது. அதாவது வந்து சன்னதி முருகன் கோவில் அங்கால எல்லாம் வந்து இதே அளவுக்கு அதே விடயங்கள் பார்க்கப்படுவது சரியான குறைவா இருக்கு. அந்த இடங்கள் புனிதமான இடங்கள் இல்லையா? நல்லூர் மட்டும்தான் புனிதமான இடமா? ஏனைய கோவில்கள் இருக்கிற இடங்கள் வந்து புனிதமான இடங்கள் இல்லையா என்ற கேள்வியும் வருது. அந்த பிரதேசங்கள்ல வந்து அசைவ கடைகள் போடுவது தவறா என்ற கேள்வி வருது. அப்ப தவறு என்று நாங்கள் சொன்னோம்னா அப்ப அசைவம் சாப்பிடுவர்களுக்கு எதிரான போராட்டமாக, எதிரான ஒரு வாதமாக இந்த வாதம் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. தேதிக்கு பிறகு இதே ஆணையாளர் நான் சபையில ஒழுப்பி வச்சு கேள்வி யாழ்ப்பாணம் என்றது சைவமும் தமிழும் தலைத்தோங்கின ஒரு இடமா காணப்படுது. அந்த பிரதேசத்துல வந்து தனிப்பட்ட குறுகின ஒரு நிலப்பரப்பு மட்டும் வந்து நாங்கள் குறிப்பிட்டு அதற்காக போராடுவது என்பது ஒரு குறுகின ஒரு மனப்பாங்காகவே காணப்படுது. அது மட்டும் இல்லாம ஏனைய கோயில்கள், ஏனைய விடயங்களும் இதுக்கு சமனாக வந்து மதிக்கப்பட வேணும். அந்த தலங்கள் எல்லாமே புனித பூமிகளாகத்தான் இருக்கு. இது இந்த நல்லூர் இருக்கிற இடம் புனித பூமின்னா ஏனைய கோவில்கள் இருக்கிற இடங்களும் புனித பூமி தான். குறிப்பாக சன்னதி போன்ற இடங்கள் வந்து புனிதமான இடங்களாக கருதப்படுது. ஆனா அந்த இடங்கள்ல வந்து இப்படியான பிரச்சனைகள் வருவதில்லை. அப்ப அது எப்படி அங்கே அந்த நிர்வாக கட்டமைப்புகள் இருக்கிறது என்றதை வந்து நாங்க ஆராய வேண்டிய தேவை இருக்குது. இந்த போராட்டம் தொடர்ந்து இந்த விடயங்களை பற்றி, இந்த நல்லூர் போராட்டத்தை பற்றின உங்களோட பார்வை என்னன்றத கமெண்ட்ல போடுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்களோட நண்பர்கள், உறவினர்கள், மாற்று கருத்து உள்ளவர்கள் அவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணி அவர்களோட கருத்துக்களையும் நாங்கள் எடுத்துக்கொள்வோம். நன்றி, வணக்கம்.